சந்தா வசூலிக்க கி. வீரமணி காட்டும் ஆர்வத்தை. தம் பத்திரிகை நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என காட்டினால் அவரை பாராட்டலாம். ஆனால் சந்தா திரட்ட காட்டுகிற ஆர்வம் வேறெதிலுமில்லை என்பதே நாம் கண்டறிந்த உண்மை. அதை பற்றி இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. கி. வீரமணி ஆசிரியராக உள்ள உண்மை இதழில் 1. ஜனவரி 15 2020 இதழில் வந்த ஒரு கேள்வி பதில். கேள்வி: உண்மையின் அரை நூற்றாண்டு கால வாசகனான என்னைப் போன்றோர்க்கு தாங்கள் கூறும். பொன்விழா சிறப்புச் செய்தி என்ன? சீர்காழி கு. ந. இராமண்ணா, சென்னை. சந்தா திரட்டி கி. வீரமணியின் பதில்: மிக்க நன்றி. உங்கள் நண்பர்களை உண்மை வாசகர்களாக்கி சந்தா திரட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்கள் என்பதே. உங்களைப் போன்ற தொடர் வாசகர்களைப் பெறுவது. உண்மை இன் பேறுகால முக்கியம். வாசகர்களுக்கு கி. வீரமணி கூறும் சிறப்பு செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மைப் போன்ற வாசகர்கள் கி. வீரமணிக்கு சில அறிவுரைகள் கூற தான் வேண்டி உள்ளது. ஒரு பத்திரிகையையே ஒழுங்காக, அறிவு நாணயத்துடன். ஊடகத்தர்மத்துடன் நடத்த முடியாத கி. வீரமணி. விடுதலை மற்றும் உண்மை என 2 பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருப்பது வீண். நானும் 2 பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிறேன். என பெருமையாக சொல்லிக் கொள்ளலாமே தவிர. அதனால் ரோமமளவு பலன் கூட இல்லை. வேறு யாருக்கேனும் 2இல் ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பைக் கொடுத்தால். அவராவது பத்திரிகையை பித்தலாட்டமின்றி ஒழுக்கமாய் நடத்த வாய்ப்புள்ளது. ஏன் இவ்வளவு தூரம் மானமிகு கி. வீரமணிக்கே அறிவுரை சொல்கிறோம் என்றால் காரணமிருக்கிறது. மனிதநேயம் மாய்ந்திடவில்லை இறந்த ஆதரவற்ற இந்துப் பெண்ணை நல்லடக்கம் செய்த இஸ்லாமிய இளைஞர்கள். என்கிற தலைப்பில் 1-2002 நாள் விடுதலையில் ஒரு செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளாக பிச்சை பெற்று பிழைத்து வந்தவர் தேவி. வயது 54. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிராம்பட்டினத்தில் இயற்கை எய்தினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த. காதிர் முகைதீன் கல்லூரி பேராசிரியர் கே. செய்யது அகமது கபீர். நெய்னா முகமது, ஆரிப் ஹசன் உள்ளிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் தாமாக முன்வந்து காவல்துறை. கிராம நிர்வாக அலுவலர் அனுமதி பெற்று. தங்களது சொந்த செலவில் நல்லடக்கம் செய்ய முன்வந்தனர். இஸ்லாமிய இளைஞர்களின் இச்செயல் அனைத்து தரப்பு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. மதத்தின் பெயரால் சில அமைப்புகள் நாட்டை பிளவுபடுத்தி வரும் வேளையில் மனித நேயம் இன்னும் மாய்ந்திடவில்லை என நாட்டுப்பற்று மிக்க இளைஞர்களால் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. என்கிறது அந்த செய்தி. இந்த செய்தியின் மூலம் முஸ்லிம்களை பாராட்ட விடுதலை எடுத்து கொண்ட முயற்சியை விட. இந்துக்களை பழிக்க மட்டுமே இந்த செய்தியை எடுத்து போட்டுள்ளான். ஏன் அவ்வாறாக சொல்லுகிறோமென்றால். சில தினங்களுக்கு முன் இதே போல் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் செய்த உதவி ஒன்று. செய்தியாக உண்மையான ஊடகத்தர்மத்தோடு நடத்துபவர்களின் பத்திரிகையில் வந்துள்ளது. அந்த செய்தி இதோ. இஸ்லாமிய திருமண ஊர்வலத்தில் அரணாக நின்ற இந்துக்கள். முஸ்லிம் திருமணத்திற்கு பாதுகாப்பு தந்த ஹிந்துக்கள். என்கிற தலைப்பில் இந்து தமிழ்.காமில் வந்த செய்தி. கான்பூரில் நடைபெற்ற இஸ்லாமிய திருமணத்தில் மணமகனின் ஊர்வலத்திற்கு இந்து நண்பர்கள் மனிதச் சங்கிலி அமைத்து பாதுகாப்பு கொடுத்தனர். குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போராட்டத்தின் போது. வன்முறைகள் ஏற்பட்டு 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதற்கிடையே கடந்த 21ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் நடைபெற்ற இஸ்லாமிய திருமணத்தில் உணர்ச்சிமிகு நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கான்பூரின் பாகர்கஞ்ச் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஷினத். இவர் தனது 12 வயதிலேயே தந்தையை இழந்தவர். நீண்ட வருடங்களுக்கு பின்னர் இவர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சியாக. ஷினத்திற்கு திருமணம் ஏற்பாடு செய்துள்ளனர்.
திருமணம் நடைபெற்ற தினத்தன்று பாகர்கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற குடியுரிமை சட்டத்திருத்த போராட்டத்தின் போது வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவிக்கொண்டிருந்தது. ஷினத் குடும்ப பாரம்பரியத்தின்படி மணமகனை ஊர்வலமாக திருமண மண்டபத்திற்கு கொண்டு வருவது வழக்கம். ஆனால் வன்முறைகள் நடைபெறும் நேரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மணமகனை அழைத்து வருவது ஆபத்தான முயற்சி என பலரும் கூற. என்ன செய்வதென்று தெரியாமல் திருமண வீட்டினர் சங்கடத்தில் ஆழ்ந்தனர். ஏனென்றால் மணமகன் ஊர்வலம் நடைபெறுவதாக இருந்த நேரத்திற்கு 2 மணி நேரம் முன்னதாக வன்முறையில் ஒருவர் அப்பகுதியில் உயிரிழந்திருந்தார். அதுமட்டுமின்றி ஏராளமான பாதுகாப்பு படையினர் ரோந்து சென்று கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையை கண்ட ஷினத் குடும்பத்தினரின் பக்கத்து வீட்டு நபரான விமல் சபாடியா அவர்களுக்கு உதவி புரிய நினைத்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த ஷினத்தை தனது இளைய சகோதரியாக கருதி அன்பு காட்டி வந்த விமல். தனது தங்கை திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என முடிவு செய்தார். உடனே தனது நண்பர்களான சோம்நாத் திவாரி மற்றும் நீராஜ் திவாரி ஆகியோரிடம் உதவி கேட்டார். அவர்களும் உடனே உதவ முன்வந்ததுடன் தங்களது நண்பர்களையும் அழைத்தனர். இவ்வாறாக சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்தனர். மணமகன் ஊர்வலம் தொடங்க இருந்த இடத்திற்கு சென்ற அவர்கள். மணமகன் வரும் வழிநெடுக மனிதச் சங்கிலி போன்று கைகளை கோர்த்து கொண்டு பாதுகாப்பு கொடுத்து. திருமணம் நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். இஸ்லாமியரின் திருமணத்திற்கு 50க்கும் மேற்பட்ட இந்துக்கள் அரணாக பாதுகாப்பு கொடுத்து கூட்டிச் சென்ற சம்பவம் காண்போரை ஒற்றுமை எண்ணத்துடன் நெகிழ்ச்சியடையச் செய்தது. மதம் இனம் அனைத்தையும் கடந்த நண்பர்கள் என்ற முறையில் அனைவரும் இணைந்து நின்றதால். அந்த இளம் ஜோடிகளின் திருமணம் மகிழ்ச்சியுடன் நடந்து முடிந்தது என்கிறது அந்த செய்தி. கி. வீரமணிக்கோ அல்லது அவர் நடத்தும் பத்திரிகைக்கோ அறிவொழுக்கம் என்ற ஒன்று இருந்தால். இந்த செய்தியை பிரசுரித்திருப்பார்களே. பிரசுரித்து மதத்தின் பெயரால் சில அமைப்புகள் நாட்டை பயங்கரவாத குண்டு வெடிப்பு தாக்குதலால் பிளவுபடுத்தி வரும் வேளையில் மனித நேயம் இன்னும் மாய்ந்திடவில்லை என நாட்டுப்பற்று மிக்க இளைஞர்களால் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது என முடித்திருப்பார்களே. கி. வீரமணி மத நல்லிணக்கம் தானே எதிர்பார்க்கிறார். அந்த நல்லிணக்கத்தை செய்பவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நீ பாராட்ட தானே வேண்டும். ஆனால் பகுத்தறிவு பத்திரிகை என சொல்லி கொள்கிற பத்திரிகையின் யோக்கியதை எப்படி உள்ளது என்றால். அந்த மதநல்லிணக்கத்தை செய்பவனின் மதம் என்ன என ஆராய்கிறது. இத்தனை வருடங்கள் வாழ்ந்து இத்தனை வருடங்கள் இரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்து என்னையா புரியோஜனம். மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகையிலும் வன்மமான நினைப்பது தான் மண்டை மூளைக்குள் ஓடுகிறது. நீ எதிர்பார்க்கிற மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஒருவனை பாராட்டுவதில். உங்களுக்கு என்னையா கௌரவம் குறைந்துவிடும். இந்துக்கள் மதநல்லிணக்கம் காட்டினால் அது செல்லாதா. ஒரு செயலையே பாராட்ட திராணி இல்லாத உங்களாலா மத நல்லிணக்கம் வந்துவிடும். கற்பழிக்கிற கயவனையும் கூட மதம் பார்த்து விமர்சிக்கிற தரங்கெட்ட அறிவுக்கு சொந்தக்காரன் தானே தீக்க ஆசாமிகள். மீண்டும் இவர்களுக்கு சொல்லத்தான் வேண்டியுள்ளது. எந்த விஷயத்தையும் உங்களால் நேர்மையாக பேச முடியாது என்றால் பேசவே பேசாதீர்கள். மனிதன் என சொல்லவே லாயக்கில்லாதவர்கள் தீக்க தரப்பு என்பதை இந்த காணொளி வாயிலாக நிரூபித்துள்ளோம். இதில் தங்களை பகுத்தறிவாதி என வேறு ஜம்பமாக கூறிக் கொள்கிறார்கள்.